உச்சி முதல் பாதம் வரை உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த வாரம் இருமுறையாவது செய்து சாப்பிடுங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கு மாவில்லாத நேரங்களில் என்ன செய்கிறதுன்னு தெரியாத சூழ்நிலையில் இருக்கும்போது கூட இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை பிரேக்ஃபாஸ்ட்டாவோ நைட் டின்னராகவோ செஞ்சு சாப்பிட்லாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பார்லி அரிசி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கலாம். கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு காணம் இல்லைனா இதை கொள்ளுன்னு சொல்லுவாங்க, அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். மாப்பிள்ளை சம்பா அரிசி இல்லை வேண்டாம்னு நினைக்கிறவங்க இதுக்கு பதிலாக கருப்பு கவுனி அரிசி இல்லை பச்சரிசி கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இதில் உள்ள பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்ல ஒரு நறுமணம் வரும். அது வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா இந்த பக்குவத்தில் வறுபட்டதுக்கு அப்புறமா எடுத்து மாற்றி நல்லா ஆற வச்சிடலாம். நல்லா ஆறுனதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. லைட்டாக ஒன்றும் பாதியுமாக நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா இந்த பக்குவத்தில் அரைச்சிக்கோங்க. குருணா மாதிரி கொரகொரப்பாக ரவா பக்குவத்தில் இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பவுடராக இல்லை, இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது குக்கரில் செய்கிறதா இருந்தாலும் செஞ்சுக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரே ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் இது போல் லைட்டாக வதங்கி வந்ததுக்கப்புறமா நமக்கு விருப்பமான எந்த காய்கறிகளைனாலும் இதோடு சேர்த்துக்கலாம். நான் ஒரே ஒரு கேரட் எடுத்து துருவி வச்சுருக்கேன், அதை இதோடு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு சின்ன தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட பீன்ஸு, கொடமிளகா, காலிஃப்ளவர், முட்டைக்கோஸ் இப்படி ஒரு சில காய்கறிகளையும் சேர்த்து நம்ம செய்யலாம். உங்களுக்கு எந்த காய்கறி விருப்பமாக இருக்குது, உங்கள்கிட்ட எந்த காய்கறி இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காய்கறிகளை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். எல்லாமே சேர்ந்து 1/2 கப் அளவுக்கு இருந்தது, அதனால் இப்போ ஒரு 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1:6 அந்த ரேஷியோவில் நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோம். நல்லா தண்ணி கொதித்து வந்ததுக்கு அப்புறமா இதோட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பவுட்ரை, அந்த குருணாவாக இருக்க பார்லி அரிசியை இதோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏற்கனவே காய்கறியை வதக்கும் போதும் நம்ம உப்பு போட்டோம், அதனால் இந்த ஸ்டேஜில் உப்பு போட தேவையில்லை. இது அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துடலாம். இது அப்படியே மீடியம் ஃப்ளேமில் கொதித்து வரட்டும். இப்போது வேற ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு பச்சை பயிறு எடுத்துருக்கேன், அதை இதை எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதில் உள்ள பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்ல ஒரு பாசிப்பருப்பு ஸ்மெல் வரும். அது வரைக்கும் கொஞ்சம் கலர் மாதிரி வரும், அது வரைக்கும் நம்ம பொறுமையாக வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா இந்த பக்குவத்தில் வறுபட்டதுக்கப்புறமா எடுத்து மாற்றி நல்லா ஆற வச்சுருங்க. பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா இது போல் ஆறி வந்ததுக்கப்புறமா இதை அப்படியே நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஒரு 4 காஞ்ச மிளகா, பச்சை பயிறு வறுக்கும் போதே வறுத்து எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை அடுப்பில் லைட்டாக சுட்டு எடுத்துக்கிட்டாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கூடவே நான் சுட்டு தான் எடுத்திருக்கேன். கூடவே ஒரு 2-3 பூண்டு, ஒரு 2-3 கருவேப்பிலை இலைகளையும் இதோட சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு புளி, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்ல கொரகொரப்பாக இந்த பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இது போல் பச்சை பயிறு நல்லா அரைப்பட்டதுக்கப்புறமா கொஞ்சோண்டு தேங்காய், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா துவையலாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பக்குவத்தில் இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப பேஸ்ட்டாகவும் அரைக்கக்கூடாது. துவையல் கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இது எல்லா வெரைட்டி ரைஸுக்கும் நல்ல பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். இந்த கஞ்சிக்கு சூப்பராக இருக்கும் இந்த துவையல். இப்போ கஞ்சியும் நல்லா கொதித்து கொஞ்சம் கட்டியான பக்குவத்தில் வந்துட்டு இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், 2-3 கருவேப்பிலை இலைகள், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 2-3 பல்லு போல் பூண்டு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து ஒன்றும் பாதியுமாக நல்லா தண்ணி ஊற்றிலாம் அரைக்கக்கூடாது, இந்த மாதிரி கொரகொரப்பாக இருக்க மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்ல இந்த அளவுக்கு கொதித்து தண்ணியெல்லாம் வற்றி கட்டியானதுக்கப்புறமா இதோட
கொஞ்சம் முருங்கைக்கீரை எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நல்ல இலை முருங்கைக்கீரையாக இருந்தால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதோட ரெடி பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய், மிளகு, சீரகம் அந்த பேஸ்ட்டையும் இதோட சேர்த்துடலாம். இந்த மசாலா இந்த மாதிரி சேர்க்கும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி குறப்பாக அரைச்சி எடுத்து நம்ம சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக கொதிக்க வச்சா போதும். தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வெந்து வந்துட்டு நான் மிக்ஸி ஜாரை மட்டும் லைட்டாக அலசிட்டு கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா அருமையான கஞ்சி ரெடி ஆயிரும். இது இட்லி தோசைக்கு பதிலாக டெய்லி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கு கட்டியாக வேணும்னாலும் கட்டியாக செஞ்சுக்கோங்க, இல்லை கொஞ்சம் கஞ்சி பக்குவத்தில் தலை வேணும்னாலும் இந்த பக்குவத்தில் வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். முருங்கைக்கீரை நல்ல பச்சையாகவே இருக்கணும், வெந்திருக்கணும், ஆனால் கலர் மாறக்கூடாது. அந்த பக்குவத்தில் இருந்தால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். டெய்லி காலையில் டீ காஃபிக்கு பதிலாக கூட இதை எடுத்துக்கலாம். வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டெய்லி காலையில் டிஃபனோட இதையும் சேர்த்து எடுத்துக்கலாம். இல்லை வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கவங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் இதை எடுத்துக்கோங்க. பார்லியில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால கொழுப்போட அளவை குறைக்கிறதுக்கும் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கும் செரிமான பிரச்சனையை நிவர்த்தி பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல் பண்ணும். அதே மாதிரி கொள்ளில் உடல் எடை கம்மி பண்ணுறதுல கொள்ளு பெஸ்ட்டு. அதனால் டெய்லி உணவில் எடுத்துக்கலாம். கொழுப்போட அளவை கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்குமே உதவுகிறது. இதில் புரதம், கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால எலும்புகளுக்கு ரொம்ப நல்லது. மாப்பிள்ளை சம்பா அரிசியில் இரும்பு சத்து, நார்ச்சத்து, வைட்டமின், ஆன்டி ஆக்சிடென்ட்லாம் அதிகமாக இருக்குது. நம்ம சேர்த்துருக்க 3 பொருளுமே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், உடலுக்கு ஆரோக்கியமானது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லை நைட்டு டின்னருக்கு கூட செஞ்சு சாப்பிட்லாம். உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி செஞ்சு எடுத்து சாப்பிட்டுக்கோங்க. கொஞ்சம் கூழ் பக்குவத்தில் வேணும்னா அந்த பக்குவத்தில் எடுத்துக்கோங்க, இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நம்ம அடுப்பில் வச்சு லைட்டாக வரட்டி எடுக்கும்போது நல்லா கட்டியாக கூட வரும். இதுக்கு இந்த பெஸ்ட்டாக பச்சைப்பயிறு துவையல் டேஸ்ட்டாக இருக்கும், இல்லை ஒரு காரசாரமான ஒரு சட்னி வச்சு சாப்பிட்டா கூட நல்லா சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் எடுத்த அரை கப் அளவுக்கு ஒரு 4 டம்ளர் போல் வந்தது. உங்களுக்கு தகுந்த மாதிரி அளவை கூட்டி குறைச்சி உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. சிகப்பு அரிசிக்கு பதிலாக இட்லி அரிசி இல்லை புழுங்கல் அரிசி வேறு எந்த அரிசினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா தேனல்லி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.